ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, சமீப நாட்களுக்கு முன்பு இந்த திவ்யா கள்ளச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூபரை பற்றி மற்றொரு யூடியூபர் ஒரு சகோதரி வந்து பார்த்திங்கன்னா, இதுமாரி வந்து குழந்தைங்களை வச்சு ஆபாச பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க, பாலியல் பிஸ்னஸ்ஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதயா சுமதியும் இந்த பிஸ்னஸில் வந்து இருக்கிறாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக பண்ணிகிட்ருக்குறாங்க, நல்ல வருமானம் பார்த்துட்ருக்குறாங்கிற மாரி ஒரு செய்தி ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டி அளிச்சிருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து உதயா சுமதி அவங்க வந்து டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னை வந்து இதுமாரி ஆதாரமற்று இல்லாமல் அவதூறு பரப்பியிருக்கிறாங்க, என்னை அசிங்கமாக பேசியிருக்காங்க, அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாரி அவங்க கொடுத்த அந்த மீடியா பதிவிலையும் பார்த்திங்கன்னா, ஏன்னா இதுமாரி தான் பண்ணியிருக்கிறேன், இதுமாரி பாலியல் தொழில் பண்ணி தான் நான் இப்படி பழைக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு அந்த லேடி வந்து சொன்னாங்கள்ல, அதுக்கு என்ன ஆதாரம், அதை காமிச்சு ஆகணும், இல்லைனா நான் சும்மா விட மாட்டேன். நான் ஒரு சிங்கிள் பேரண்டாக உதயா இருந்து 5 ஆண்டு காலம் நான் படாத பாடுபட்டு இன்றைக்கி முன்னேறி வந்துட்டுருக்கிறேன். இந்த டைமில் வந்து இதுமாரி என்னுடைய நேம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு தகவலை நானும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லிக்கிறேன். அந்த சகோதரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து பின்தொடர்ந்து தவறாங்க. உதயா இருந்த காலகட்டத்திலேருந்து உதயா அந்த இறப்புக்கு பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு படியாக கொஞ்சமாக தான் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. இப்போ தான் வந்து ஒரு சில மூவிஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி அடிபட்டு இருக்கிற மாரி இப்போ அந்த ஒரு சிஸ்டர் வந்து இங்கே மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது இங்கே பேர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். அப்போ என்னென்னா பட வாய்ப்பு போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் உண்மையிலே இங்கே வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் பேரண்டாக கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்ப்பாகட்டும், சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வெளிப்படுத்தாமல் அவங்க மன ரீதியாக போட்டு புதைச்சிக்கிட்டு அவங்க ஃபைட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்துட்டுருக்குறாங்க. எத்தனையோ பேர் அசிங்கமாக டிக்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் அந்த மதியத்தில் அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு டீசெண்டான ஒரு கண்டென்ட் போடுறாங்கன்னா அது உதயா சுமதி தான். இல்லாமல் உதயாவுடைய நினைப்புலேயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அதனுடைய பையனை வந்து வளர்க்குறாங்க. இப்போ இந்த தருணத்தில் அதுவும் அவங்க ஒரு பட வாய்ப்பு கிடச்சிட்டுக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பேரை வந்து அவதூறு பரப்பி வருவதுங்கிறது அது சட்டப்படி குற்றம். நிச்சயம் காவல்துறை வந்து உதயாவுக்கு உடைய அந்த கேஸை வந்து எடுத்துக்குவாங்க. அதன் பிறகு அந்த சகோதரியை கைது செஞ்சு அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கக்கூடிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நான் விடைபெறுகின்றேன். யாரும் தயவு செஞ்சு அந்த சகோதரி வந்து அப்படி பேச வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம சேனலில் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு கூட டெவலப் இல்லை. ஆனால் நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுடைய சேனலில் எங்களை பற்றி பேசும்போது நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாரி எங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து நான் தெரியும். ஏன்னா எல்லாமே வெளிப்படையாகவே பல சோஷியல் மீடியாவில் வந்து பேசியிருக்கிறாங்க. அதனால் இந்த தருணத்தில் இப்படி பேசுனது அந்த சகோதரி வந்து உண்மையிலே தப்பு தான், ஓகேங்களா. உதயா சுமதிக்கு நிச்சயம் எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், மற்ற யூடியூபர் ஆகட்டும், எங்களுக்கு தெரியும் எங்களை பற்றி அப்படின்னு. அதனால் இங்கே இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காகலாம் கிடையாது. ஆனால் இந்த லேடி அவங்கள மட்டும் கிடையாது, கள்ளச்சி ஆகட்டும், ரவுடி பேபி சூர்யாவாகட்டும், சாதனாவாகட்டும், இங்கெல்லாம் வேறு கேட்டகரி. அவங்க கூட உதயா சுமதி வந்து இணைச்சி பேசுகிறதுக்கு வந்து 1% கூட லாஜிக்கே இல்லை. ஆனால் எப்படி தான் இப்படி பேசி வச்சாங்கன்னு தெரில. அதாவது நரம்பு இல்லாதனாக்க எப்படிலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி ஆச்சு போல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலம் கெட்டு போயிடுச்சு. நல்லதுங்கிற பெயரில் நம்ம எது செஞ்சாலும் தீமைகளாக அமையக்கூடிய வண்ணமாக போட்டி பொறாமை போயிட்டுருக்க காலகட்டத்தில் இதுமாரி தவறுகள்லாம் நடக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் கடந்து வரீங்க தான் வின் பண்ணுறாங்க. அதுமாரி தான் உதயா சுமதியும் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு வந்து தாய் கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாகும் போது அவங்க சிங்கிள் பேரண்டாகும் போது அவங்க வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம நிச்சயம் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிக்கூட இந்த வீடியோ மீண்டும் நன்றி, வணக்கம்.